முக்கிய செய்தி. சேலத்தில் நேற்று நடைபெற்ற பாமக பொதுக்கூட்டத்தில் அன்புமணியை ராமதாஸ் சரமாரியாக விமர்சித்திருந்தார். இது தொடர்பாக அன்புமணி இன்று மாலை பதிலளிக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி உள்ளிட்டோர் விமர்சனங்களுக்கு இன்று மாலை அன்புமணி பதிலளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். சேலத்தில் பாமக ராமதாஸ் சார்பாக நேற்று நடைபெற்ற பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதற்கு இன்று அன்புமணி பதிலளிக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். சேலத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக ஏற்கனவே கட்சியினுடைய அதாவது அன்புமணி தரப்பில் பாலு அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அதற்கான பதிலடிகளை கொடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று 30ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் ஜூம் மீட்டிங் வழியாக அன்புமணி ராமதாஸ் பல்வேறு விமர்சனங்களுக்கு பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் தரப்பிலிருந்து இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் வாக்காளர் சேர்க்கை தொடர்பான ஜூம் இணையவழி ஆலோசனை கூட்டம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் தனக்கு செய்யப்பட்ட அதாவது தன் மீது விமர்சனங்களுக்கு நிச்சயமாக அவர் பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே அவர் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அணி பொறுப்பாளர்கள், ஒன்றியம், நகரம், பேரூர் பகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து நிலைய பொறுப்பாளர்கள், மேலும் துணை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் ஆகிய அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த ஜூம் மீட்டிங் வழியாக அதனை அவர் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் பதிலளிப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆக மொத்தத்தில் நேற்று சேலத்தில் நடந்து கண்ணீரோடு ராமதாஸ் பேசினது அனைவர் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்களிடையே அது மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருந்த நிலையில்தான் அன்புமணி அதற்கு தன்னுடைய பதிலடியாக தன்னுடைய பதிலை அவர் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.